ஸ்ரீ கந்த புராணம் 36ஆம் பகுதி. ஜெயந்தனை சந்தித்த வீரபாகு. இவர்கள் சூரபத்மனால் தண்டிக்கப்பட்டவர்கள். தனக்கு பணியாத தேவர்களின் கரங்களையும் பாதங்களையும் வெட்டினான் சூரபத்மன். அவை உடனே முளைத்து விட்டன. தேவர்கள் முன்பே அமிர்தம் பருகியவர்கள் என்பதால் இத்தகைய நிலை ஏற்பட்டது என்பதை புரிந்து கொண்ட சூரன் அங்கிருந்த சிறையில் அவர்களை அடைத்து விட்டான். அதுபோல் தன்னை திருமணம் செய்ய சம்மதித்த தேவ மாதர்களை தவிர மற்றவர்களை சிறையில் அடைத்து வைத்திருந்தான். அவ்வூரில் குவியும் குப்பையையும் தூசியையும் வாயு பகவான் காற்று வீசி ஒரே இடத்தில் கொண்டு சேர்க்கும் துப்புரவு பணியை செய்து கொண்டிருந்தார். ஜெயந்தனும் தேவர்களும் தங்கியிருந்த அறைக்கு சென்ற சில அசுரர்கள், உங்கள் தலைவன் தேவேந்திரனும் இந்திராணியும் எங்கிருக்கிறார்கள்? அவர்கள் இருப்பிடத்தை கூறாவிட்டால் சித்திரவதை செய்வோம் என்று கூறி அவர்களை சித்திரவதை செய்தனர். அவர்கள் சென்றதும் ஜெயந்தன் வேதனை தாழாமல், லோகநாயகரான சிவபெருமானே, எங்களை ஏன் இப்படி வதைக்கிறீர்கள்? எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா? என் தாயும் தந்தையும் எங்கிருக்கிறார்களோ? அவர்கள் என்னவெல்லாம் துன்பம் அனுபவிக்கிறார்களோ என்று புலம்பினான். அன்றிரவில் ஜெயந்தனின் கனவில் தோன்றிய வடிவேலன், ஜெயந்தா, நீயும் தேவர்களும் கவலை கொள்ள தேவையில்லை. நான் விரைவில் வந்து உன்னை மீட்டு உனக்கு பெருமையையும் தேடி தரப்போகிறேன். என் தூதன் வீரபாகு இப்போது நீங்கள் தங்கியிருக்கும் நகரில் புகுந்து விட்டான். அவன் பராக்கிரமசாலி. சூரனை நிச்சயம் சந்தித்து அவனை என்னிடம் சரணடைய கூறுவான். அவன் அப்படி மறுத்தால் போர் பிரகடனம் செய்ய ஏற்பாடு செய்துவிட்டேன். கொஞ்சம் பொறுத்திரு என்றார் முருகப்பெருமான். ஜெயந்தன் மகிழ்ந்தான். அந்நேரத்தில் வீரபாகு பல கட்டு காவல்களை மீறி ஜெயந்தனும் தேவர்களும் அடைக்கப்பட்டிருந்த சிறைக்குள் வந்து குதித்தார். அங்கே பெரும் அதிர்வு ஏற்பட்டது. அவர் ஜெயந்தனிடம், தேவேந்திரன் மகனே, கவலைப்படாதே, நல்ல நேரம் பிறந்துவிட்டது. மீண்டும் நீங்கள் அவரவருக்குரிய பதவியை பெற்று ஆட்சி கட்டிலில் அமரப் போகிறீர்கள். சூரனின் சாம்ராஜ்யம் அழியும் என்று ஆறுதல் கூறி விடை பெற்றார் வீரபாகு. பின்னர் வீரமகேந்திர பட்டணத்தின் தெருக்களில் மற்றவரின் விழிகளுக்கு தெரியா வண்ணம் தன் உடலை மறைத்து கொண்டு நடந்தார். சூரபத்மனின் கம்பீரமான அரண்மனையை நோட்டமிட்டார். அவனது திறமையை மனதிற்குள் பாராட்டினார். எதிரிகளாக இருந்தாலும் அவருடைய திறமையை பாராட்டுபவன் எவனோ அவனே நீதிமான். மேலும் இப்படிப்பட்டவர்களே எதிரியின் பலத்தை புரிந்து கொண்டு வியூகம் வகுத்து வெற்றியும் பெற முடியும். புத்திசாலியும் நீதிமானுமான வீரபாகு எதிரியான சூரபத்மனின் திறமையை மனதிற்குள் பாராட்டியதில் வியப்பேதுமில்லை. 36ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.